காஷ்மீரில் பகல்காம் பயங்கரத்தில் ஈடுபட்டவர்கள் ஒருவரும் தப்ப முடியாது என்றும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட தகுந்த பதிலடி வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார், எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். பகல்காம் பயங்கரத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற முதல் பொதுக்கூட்ட உரையில் இந்த எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். 140 கோடி மக்களின் சக்தி அந்த தீவிரவாதிகளை தவிடுபொடியாக்கிவிடும் என்றும் இந்த தாக்குதலால் இந்தியா துவண்டு போய்விடாது என்றும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே எதிர்ப்பு அலை தீவிரவாதிகளுக்கு எதிராக எழுந்திருக்கிறது என்றும் அந்த அலையில் அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்றும் பயங்கரவாதிகள் ஒருவர் கூட தப்பிக்க முடியாது என்றும் அவர்கள் அனைவருக்கும் தக்க தண்டனையை இந்திய மக்கள் வழங்குவார்கள், அது அரசே அந்த தண்டனையை வழங்க இருக்கிறது. தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருப்பவர்களும் துணையாக இருப்பவர்களும் தேடி தேடி பிடித்து தண்டிக்கப்படுவார்கள். இதுவரை அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு கற்பனைக்கே எட்டாத வகையில் இந்த பதிலடி இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகையில் இந்த எச்சரிக்கையை பகிரங்கமாக விடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தீவிரவாதியும் வேட்டையாடப்படுவார்கள் என்ற உறுதிமொழியை அவர் நாட்டு மக்களுக்கு அளித்திருக்கிறார். பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தகுந்த பதிலடியை கொடுக்கும் என்றும் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த பதிலடி இருக்கும். ஒவ்வொருவரும் தேடி கண்டுபிடித்து வேட்டையாடப்படுவார்கள் என்றும் தீவிரவாதிகள் இனிமேல் இந்தியாவில் தலை தூக்க முடியாத அளவுக்கு இந்த இறுதி தாக்குதல் இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் முதல் முறையாக நாட்டு மக்களிடையே பொதுமக்களிடையே பீகார் மாநிலத்தில் ஆற்றிய உரையில் இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்.